வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர் காய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம குட்டிகளை தான் கைஸ் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். உல்ஃப் குட்டி அப்புறம் நம்ம ஈகிள் குட்டியும் நம்ம இது பண்ண போகிறோம். வீடியோ நல்லாயிருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஃபைனலாக நம்ம உல்ஃப் ஒரு குட்டியை போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. போட்டான் கைஸ், போட்டான். ஆனால் இங்கே கைஸ் அங்கேயே சிக்கிக்கிருச்சு காய்ஸ். இருங்க, இவனை தூக்கி நவுத்துனா தான் வேலைக்கு ஆகும். பார்த்தீங்களா எப்படி அவங்க அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கலர் பண்ண மாதிரியே ஒரு குட்டி மாதம் இருக்குல்ல குட்டி. ஆனால் காற்றுக்குள்ளே மிதந்து கொண்டு இருக்கிறது. மரணம். இவன் வேறு இங்கே நின்றுட்டு என்னால் தாண்டவும் முடியல. வாங்க, இவனை தூக்கி கொண்டு எங்கிட்ட கீழே விட்டு அந்த உல்ஃபையும் தூக்கி கீழே விட்டுறலாம். எனக்கு ஃபுட்டு வேறு வைக்கணும் கைஸ். கிளைமும் வேறு பண்ணல. கிளைம் பண்ணிட்டு ஃபுட்டு வைக்கணுமா? இருங்க, கட்டுன்னு போயிடலாம். ஃபாஸ்ட்டு போ. கிளைமு எங்கே டைனோவே காட்ட மாட்டேங்குது கைஸ். எங்கே இன்வென்ட்ரி ஓப்பன் ஆகுது. ஆனால் கிளைமில் தான் கைஸ் இருக்குது. மீட்டு தான் வேணும். ஏறா இன்வென்ட்ரிக்கு கொஞ்சம் மீட்டு எடுத்துக்குவோமா? கைஸ், மீட்டு எடுத்துக்கிட்டால் தான் வேலைக்கு ஆகும். என் உடம்புல வச்சுட்டு போவோம், அப்படின்னா தான் வளருவான் சீக்கிரம். இவன் வளர்றதுக்கு இப்போ இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆக மாட்டேருக்கு கைஸ். பொறாமட்டியும் தூக்கி வச்சு விட்டுருவோம். இன்னும் இது 1 மணி நேரம் கேம் பிறகாடி இருக்கணுமா? என்னான்னு தெரியலையே. ஆனால் எப்படி இருக்கான் காற்றுறான் வந்து கொண்டு செம்மையாக இருக்கிறான். சரி, ஓகே கைஸ். நான் அடுத்து இன்னும் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்படியே அந்த முட்டை ஆச் பண்ணுறதுக்கெலாம் ஜென்ரேட்டர்லாம் வைக்கணும் கைஸ். அதெல்லாம் மேக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே ஃபவுண்டேஷன் போட்டேன். இப்போ சைடு ஃப்ரேம் தான் கைஸ் வைக்கிறேன். இங்கிட்டு நான் சின்னதாக தான் கைஸ் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ இருந்தாலும் ஒவ்வொன்றா தான் நான் ஆச் பண்ண போகிறோம். அதனால தான் சின்னதாக தான் மேக் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன்று மொத்தத்துக்கே 7 தான் கைஸ் எட்டு வந்தேன். அவ்வளோதான். போயிட்டு மறுபடியும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொடுக்குறேன்னு கைஸ். ஃபைனலாக எட்டு வந்துட்டேன். ஏன்னா தாண்டி போகிறதுக்கு நான் ஒரு படிக்கட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் படிக்கட்டு வேணும்ல. அடுத்து இது எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே வைக்கிறது கைஸ். இது மேலே வச்சுப்போம். அப்போனா தான் கொஞ்சம் வெளிச்சத்துக்கோசரம் சூப்பராக இருக்கும். வச்சுப்போம். இங்கே ஒன்று 6 தான் கைஸ் செட்டு வந்தேன். மறுபடியும் செய்யணும். போயிட்டு இருங்க, டக்குன்னு போயிட்டு செஞ்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எச்சா செஞ்சிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் கம்மியாகவே செய்வோம். எச்சா செஞ்சுட்டா நமக்கு ரிசோர்ஸ் மறுபடியும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க, டக்குன்னு போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஃபைனலாக வந்துட்டேன். நம்மக்கிட்ட கல் மட்டும் தான் கைஸ் முடிஞ்சு வச்சு. அதனால தான் போயிட்டு கிரைண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன ஒன்று இங்கிட்ட வெளியே போகிற இடம் இப்படி ஒன்று. அவ்வளோதான் கைஸ். நீ இங்கே 1 2 3 இங்கிட்டு மொத்தம் 3, இங்கிட்டு மொத்தம் 2, 5 கைஸ் வேணும். மேலே வைக்கிறது 5. 5 இல்லை 7 வேணும். 7 வேணும். ஆனால் முன்னாடியும் இருக்குல்ல வெளியே போகிற பகுதி. இங்கேயே செஞ்சுருவேன் கைஸ். இவங்கிட்டே ரிசோர்ஸ்லாம் இருக்குது. இவங்கிட்ட தான் நான் வரைக்கும் கிராஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கல் இவங்கிட்ட கொஞ்சம் எடுத்துப்போம். குச்சி இவங்கிட்ட கொஞ்சம் எடுத்துப்போம். எப்படி மாசா? இப்போ அப்படியே கீழே போயிட்டு இவனை தான் மேக் பண்ணோம். 8 கரெக்டாக இருக்குது. மொத்தம் நமக்கு எத்தனை 7 தான் தேவையா? 1 எச்சாக இருக்குது. பரவாயில்ல, போட்டு விடுவோம் கைஸ். நான் ஒவ்வொன்றா மேக் பண்ணிகிட்ருக்கேண்ணா. ஒவ்வொன்றா மேக் பண்ணி எடுத்தால் தான் நல்லது. இருங்க, டக்குன்னு நான் மேக் பண்ணி முடிச்சுட்டு அது கன்டினியூ பண்ணிட்டோமா? இருங்க கைஸ், மேக் பண்ணிடலாம் கையோட.
இது ஒன்று கைஸ். நான் ஃபைனலாக எப்போயோ நான் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அந்த ஒயர் கேபிள்லாம் என்னன்னு தான் தெரியல. அதையும் மேக் பண்ணிடலாம், பார்த்து மேக் பண்ணிடலாம். இப்போ டக்குன்னு அங்கே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டு என்ன 2 3 4 5 கரெக்டாக மேலே 5 கீழே 2 இங்கே 1 மேலே 1 மேலே உட்கார ஒழுங்கா. என்ன கைஸ் உட்கார மாட்டேங்குது. உட்காந்துருச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சு. நீ ரூப் மட்டும் தான் ரெடி பண்ணோம். ரூப்பை ரெடி பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக ரூப்பையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ டக்குன்னு அங்கே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இங்கே காய்ஸ் அதிலே வச்சு விட்டேன். சரி விடுங்க, போயிட்டு போகுது. ஆனால் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஒன்று போய் மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு வச்சினோம்னா சென்டரில் மட்டும் ஒன்று தேவை. இல்லை எப்படியே ஓப்பனில் விட்ருவோமா? ஏற்கனவே 4 பக்கம் ஓப்பனாக தான் இருக்காது, அடைச்சி விட்ருவோங்க. இது வேணால் நல்லா இருக்காது. டக்குன்னு போனோம்னா இவங்கிட்ட இருக்கும். டக்குன்னு ஒரே ஒரு கல் மட்டும் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு டக்குன்னு ஒன்று மேக்கப் பண்ணி விட்டுறலாம். ஒன்று தான் தம்பி, மேக் பண்ணியாச்சு. அதை கையில் எடுத்துப்போம். கல்லெல்லாம் மாற்றி விட்டுறலாம், வெயிட் ஓவராக இருக்கும். இப்போ தூக்கிட்டு சிலிங்கை தூக்கிட்டு டக்குன்னு அங்கே போயிட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டி நிப்பாட்டணும் கைஸ். எப்படி நிற்கிறான் அவன். ஒன்று ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் நம்ம ஜென்ரேட்டரு வயரு அந்த மேலே அந்த அட்டாச்சு இது கொடுக்கணும். அதுக்கெலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக செஞ்சுட்டேன். நீ ஃப்ரிட்ஜு மட்டும் தான் கைஸ் செய்யணும். ஃப்ரிட்ஜுக்கு தான் நமக்கு கொஞ்சம் ரிசோர்ஸ் தேவைப்படுது, அதனால் கலெக்ட் பண்ணோம். அதனால் இதை மட்டும் நான் வைக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்குள்ளே டக்குன்னு போய்ட்டு ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் வச்சிடலாம். இந்த இடத்து நேர் ஜென்ரேட்டர் வைப்போம். இந்த நேர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? கொஞ்சோண்டு வெளியே தள்ளிட்டு தான் இருக்குது. 2 போகுது. இப்போ இதுக்குள்ளே என்ன வைக்கணும்? ஆயில் தான் வைக்கணும். வச்சு விட்ருவோமா? இருங்க, அடுத்து கேபிள் வேறு ஃபிக்ஸ் பண்ணோம். கேபிள் இந்த கைஸ் இந்த மாதிரி சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீளமான கேபிள் வைங்க. மேலே பார்த்த மாதிரி நீங்கள் கேபிள் வைக்கலாம், கீழே அப்படியே தரையில் வர மாதிரியும் கேபிள் வைக்கலாம். எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கைஸ். இந்த ரூம் சின்னங்கிறதுனால நான் இந்த இடத்துல ஜென்ரேட்டர் வச்சாலும் அதுக்கு அந்த ஒயர் கனெக்ட் ஆயிரும். ஈஸி தான். இப்போ இந்த இடத்துல நான் இதை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே வைக்கலாம்? இங்கே வைப்போமா? இல்லை இந்த மூலையில் வச்சிடலாம் கைஸ். இதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி வந்து கரெக்டாக நேருக்காக தள்ளி வைக்கணும். இங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள் ஓடும். ஆயில் இருக்குது நமக்கு. ஆயில் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா மில்லிஸான லைனு? அவ்வளோதான் கைஸ். இந்த லைன் தான் அப்படியே போய் மாட்டிக்கும். இப்போ ஜென்ரேட்டரை போட்டு விட்டு நம்ம உள்ளுக்கு வச்சிடலாம். இப்போ போயிட்டு கொடுன்னு போயிட்டு அந்த 2 ஏர் கூலர் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் செஞ்சு கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 மட்டும்தான் கைஸ். ஃபைனலாக நான் அதை 2 மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்று இந்த இடத்துல 2 போதும். நம்ம என்ன இப்போ இருந்தாலும் ஒவ்வொன்றா தான் ஆச் பண்ண போகிறோம். அதனால் 2 மட்டும் போதும் கைஸ். அங்கிட்டு 1. ஆனால் என்ன ஜென்ரேட்டர் அங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்குது. பிக்கப் இது ஓப்பன் தான் கைஸ். பிக் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் இப்படி வைக்கணும். சைட்லேருந்து இன்னும் பின்னாடி தள்ளியே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு அங்கிட்ட மூலையில் போய் நின்று அங்கிட்ட ஒன்று வச்சுக்கலாம். பார்த்தீங்களா லைன் கனெக்ட் ஆகுதா? இந்த மாதிரி சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகும். நீங்கள் அப்படியே பெரிய ரூமே வச்சுருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே ஒயர் கொஞ்சம் நீளமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதான் வெளியே போய்ட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டையை போட்டேன் கைஸ். எப்படி மரணமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கழுகு ஹேட்ச் ஆகி வெளியே வரப்போகுது. இது கழுகு முட்டை தான் கைஸ். இந்த முட்டை நான் என்றைக்கும் இது பண்ணி வச்சிட்டேன். இது பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கல முட்டையை, சும்மா நார்மலாக தான் வச்சுருந்தேன் ஸ்டோரேஜில். சரி இதை மேக் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட அப்போதைக்கு ரிசோர்ஸ் இல்லை, அதனால தான்.
இது ஆச்சருக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இருங்க, கூடிய சீக்கிரம் நான் முட்டை ஆச்சிங்க மட்டும் பார்த்துருங்க. எப்படியாச்சும் நானும் எப்படி பிறந்து வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த கழுகை நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறேன். இருங்க, நான் முட்டை ஹேட்ச் ஆகிறப்ப கன்டினியூ பண்ணுறோமா? ஒரு நூலில் போய் ஹேட்ச் ஆகிறப்ப கன்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஃபைனலாக நம்ம எக்கோட ஹேட்சிங்கோட இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருந்து நமக்கு ஒரு குட்டி கழுகு பிறக்க போகிறது. காய்ஸ், ஃபைனலாக நமக்கு ஒரு குட்டி கழுகு கிடச்சிருச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்மக்கிட்ட 4 கழுகு இருக்குது காய்ஸ். வென்ட்ரே ட்ராப் பண்ணிட்டு இவனை வெளியே தூக்கிடலாம். என்னோட இன்வென்ட்ரி கிளைம் ஆகிட்டான். வளர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கேமுக்குள்ளே இருக்கணுமா இல்லை வெளியே இருந்துக்கலாம் வந்தால் எனக்கு தெரில. சரி இருங்க, ட்ரை வாடா. பின்னாடி வர்றதுக்கு விசில் அடிக்கணுமா? இன்வென்ட்ரியில் நம்மக்கிட்ட எதுவும் ஃபுட்டு இல்லை இப்போதைக்கு. இது தொட்டு அவனை அப்படியே பின்னாடி வர வச்சுருவோம். வா தம்பி, பின்னாடி வா. எங்கே வரமாட்டேன்றான்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போமா? வாடா தம்பி. வரான் கைஸ், அவன் வெளியே வரான். இவங்க அப்பா இங்கே தான் இருக்கான். இவங்க அப்பான்ட்ட போயிட்டு கறியை கொஞ்சம் மகனுக்கோசரம் கொடுத்துட்றாமா? கொஞ்சோண்டு மீட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க அப்பா கிட்டலாம் சார மாதிரியே மீட்டு மட்டும் இருக்குது காய்ஸ், வேறு லெவலில். இப்போ வந்துட்டானா வெளியில்? இன்னும் கொஞ்சம் வெளியில் படியை விட்டுங்கிட்டு வா தம்பி, தள்ளி வரணும். எப்படி இருக்கான் கழுகு பையன்? அப்படியே ராஜா நடதான் கழுகுக்கு. ஸ்டாப் அடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அவனுக்கு மீட்டை ஓப்பன் பண்ணி வச்சிடலாமா? இன்வென்ட்ரி மீட்டை வைத்து விடுவோம். என்ன மீட்டே அவனுக்கு லிமிட் தான் வா வைக்கிறது. சூப்பரு. சரி, அவ்வளோதான், மீட்டெல்லாம் வச்சாச்சு. நீ போயிட்டு மிச்ச மீட்டை அவன் கழுகு பையன்கிட்டே கொடுத்துட்டு அவன் வளரட்டும் கைஸ். ஓரளவுக்கு வளரட்டும். அவன் வந்தால் வளர்றதுக்கு லேட் ஆகும். அவன் ஓரளவுக்கு வளர்ந்தவொடனே நான் கன்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், எப்படியோ ஃபைனலாக ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வளர்றதுக்கு. வளர்ந்துட்டானா அவன் அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக வளர்ந்துருவான். அப்படியே அவங்க அப்பா அவங்க மாமனை மாதிரியே இருக்கான் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறான் பாருங்களேன், எப்படி கெத்தான் கைஸ். எப்படி ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட்டு வர வீடியோ பயங்கரமாக இருக்கும். அதனால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருங்க காய்ஸ். நீ அடுத்த வரப்போகிற வீடியோலாம் பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ்.